அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதிபராசக்தி அம்மனுக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இதோடு கோவிலில் சென்று வழிபட்டு வரக்கூடிய நேரத்தில் தவறாமல் வழிபடக்கூடிய இன்னொரு ஆலயம்னா அது சமயபுரத்து மாரியம்மன் கோவில் தாங்க. இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த பரிகார தலமாக இருக்குது. இந்த அம்மனை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்குன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அநீதியும் தீமையும் அழித்து மக்களுக்கு தீராத நோயும் தீர்த்து வைக்கக்கூடிய அம்மன் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மனுங்க. அவளுடைய அற்புத காட்சியை பார்த்தீங்கன்னா கண்டு பக்தர்கள் மெய் சிலிர்த்து நிற்பாங்க. அம்பாள் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இந்த கோவில் காவேரியின் வடக்கரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த கோவில் எப்படி உருவானுச்சுன்னா, மகாவிஷ்ணுவனுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை பெறும். இந்த அவதாரத்தில் தேவகியினுடைய குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க. அவ்விரு குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டுச்சு. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்படுவதை அறிய இயலாதவனாக இருக்கிறான். குழந்தையை கொல்ல திணிந்த கம்சனுமே பார்த்தீங்கன்னா தேவகினுடைய அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்கான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குலத்தையும் தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றிருக்கு. அன்னையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின்னாடி கம்ஹாரம் செய்யப்பட்டிருக்கான். மகா சக்தியாக தோன்றிய அம்பாள் தாங்க தனது 8 கரங்களையும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி கொண்டு இந்த உலகத்தை காக்க அவதரித்து நின்றிருக்கா. இந்த தேவியை தான் நம்ம மகமாயினும் மயமானாக கண்கண்ட தெய்வமாக வழிபட்டு பூஜைகள் செய்து வரும். மேலும் விஜயநகர நாயக்க மன்னர்களால் தன் இஷ்ட தெய்வமாக சொல்லப்பட்ட அம்பாள் மாயம்மனுடைய உற்சவ திருமேனி பார்த்தீங்கன்னா சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு. விஜயநகர பேரரசின் வலிமை குன்றிய போதுதான் பகைவன் அத்துமீறிய தாக்குதலால் அம்பாளுடைய பல்லக்கை மாற்று இடத்திற்கு தூக்கி சென்றிருக்காங்க. அம்பாளின் செப்பு திருமேனியோடு வந்த அவங்க அன்னையின் பலகையை ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்துல இறக்கி வச்சிருக்காங்க. அப்படி இறக்கி வைக்கப்பட்ட இடமே சமயபுரம்னு சொல்கிறாங்க. ஓய்வை முடித்துட்டு இவங்க மீண்டுமே பல்லக்கை தூக்க முற்பட்டிருக்காங்க. அம்பாளுடைய திருமேனியை அசைக்கக்கூட இயலாத பல்லாக்கை தூக்குவோ அம்பாளை வணங்கி அங்கேயே விட்டு விடுறாங்க. மக்களால் பெரும் விரும்பி வழிபட்டப்பட்ட அம்மனுக்கு விஜயநகர சொக்கநாத நாயக்கருமே கண்ணனூல் தனி கோயில் அமைத்து பிரதிஷ்டை செய்திருக்காரு. மற்றொரு செய்தியும் இதில் சொல்லப்பட்டிருக்குங்க. இதனை ஒட்டியே சாயத்தால் சமயபுரம் சாதித்தா சமயபுரத்தால்னே பழமொழி இன்றளவும் நிலவி வருதுங்க. மேலும் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலை பற்றி இன்னொரு கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரங்கநாத திருத்தலத்தில் இருந்த அம்மனுடைய திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்திருக்கு. அதனால் அப்போது அங்கிருந்த ஜீவர் சுவாமிகளும் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்தாங்க. அதன்படி பணிவிடையுடையோர் அந்த திருவுருவத்தை எடுத்துட்டு வந்து வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்துட்டு இளைப்பாரியதாகவோ அவர்கள் இளைப்பாரிய இடமே இப்போது இருக்கக்கூடிய சமயபுரம்னு பெயரும் சொல்லப்படுதுங்க. இதன் நினைவாக இன்றுமே இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா திருவிழாவில் 8வது நாளன்று அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற்று தான் வருது. இளைப்பாரிய அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவை வைத்துட்டு சென்று விட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க வைத்த இடத்திலேயே இன்று அன்னை மாயின் திருக்கோயில் அருளாயலமாக விளங்கி வருதுங்க. இந்த ஆலயத்தில் அன்னையினுடைய திருவுருவம் கண்ணனூர் மாரியம்மன்னு சொல்லப்படுது. இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கிய கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் புது மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலையால் யமதர்மனின் சபையில் இருந்த மூத்த அமைச்சர் தாங்க நோய்களின் அதிபதினு சொல்லக்கூடிய மாயாசுரன் பூவுலகளை இறப்பு நின்று விட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த தொடங்கிட்டாரு. அதர்மம் அடைந்து தர்மம் தடைத்துங்க மும்மூர்த்திகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் மாயாசுரனே அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவங்களுடைய தலையே ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை
காப்பாற்றிய திருத்தலன்னு சொல்லுவாங்க. இன்று நீங்கள் கருவறையில் பார்த்தீங்கன்னா அம்பாளின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனுடைய தலை மீது எழுந்தறிவிப்பதை நீங்கள் தரிசிக்கலாம். இன்று இந்த கோவிலில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த வழிபாட்டு தலமாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் 3 திருச்சுற்றுகளை கொண்ட கிழக்கே இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்கே முருகன் திருக்கோயிலும் அமைந்திருக்கு. தேரோடு வீதியின் வடக்கே மீண்டும் விநாயகர் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் 2ஆம் சுற்றி அடைந்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குங்க. அதைத் தொடர்ந்து கோவிலில் விருட்சமான வேப்பமரம், பௌர்ணமி மண்டபம், மாத பிறப்பு மண்டபம், நவராத்திரி மண்டபம்னு மண்டபங்கள் நிறைய இருக்குது. இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா தல விருட்சமாக வேப்ப மரம் இருக்குது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் இந்த மரம் தற்போது திருக்காப்பு விண்ணப்பச்சீட்டை விண்ணப்பிக்கும் முதன்மை இடமாகவும் சொல்லப்படுது. அம்பாளுக்கு திருப்பூஜைகள் நடைபெறும் போது தல விருட்சத்திற்கும் பூஜைகள் இன்றளவும் நடத்தப்பட்டு வருதுங்க. இங்கு மாரியம்மன் திருக்கோவிலில் கருவறையில் அம்பாள் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருந்தாலுமே மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டுதான் அன்னையின் அருளாட்சி நடக்குது. மூலவர் திருவுருவம் மரத்தால் ஆனதால இதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குதுங்க. தங்க ஜடா மகுடத்தோடு குங்கும மேனி நிறத்தில் நெற்றில அழகிய வைரப்பட்டிகள் மின்ன, கண்களில் அருளொளி வீச வைர கம்மலோடு மூக்குத்தையோடு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரா. ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளில் இடதுபுறமாக கபாலத்தையும் மணி வில் பாசம், வலதுபுறமாக கத்தி சூலம் அம்பு உடுக்கைய ஆயுதங்களை தாங்கி காட்சியளிப்பா. இங்கு இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுடைய குறைகளை நீக்கி அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய மாரியம்மனாக அருளாட்சி நடக்குது. கோயில் இருக்கக்கூடிய தீர்த்தம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இதற்கு திருக்கோவிலில் வடமேற்கு சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடதுபுறம் மகமாயி தீர்த்தமும், திருக்கோயிலில் வடமேற்குள்ள வாயு மூலையில் சர்வேஸ்வர தீர்த்தமும் இருக்குது. அருள்மிகு மாயம்மன் திருக்கோயிலில் உபகோயிலான ஸ்ரீ ஆனந்தவழி உடனுரை சிறுபேஸ்வரர் திருக்கோவிலில் அக்னி தீர்த்தமும் இருக்குதுங்க. மேலும் இந்த கோவிலில் மற்றொரு உபகோயிலான உஜ்ஜாயினி ஓங்காளியம்மன் கோவிலில் கிழக்கு பகுதியில் கங்கை தீர்த்தமும் அமைந்திருக்கு. இங்கு சிறப்பான விழாக்களாக பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா, பூச்சொரித்தல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசி நவராத்திரி விழாவும் கொண்டாடப்படுது. தை மாதத்தில் மட்டும் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடத்துகிறாங்க. 10ஆம் திருநாள ஸ்ரீரங்க அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாயம்மன் சீர்பெறுதல் வைபவமும் நடத்தப்படுது. மாசி மாதத்தில் கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பூச்சோத்தல் நடத்துகிறாங்க. மேலும் இங்கு பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திழாவும் நடத்தப்படுது. மேலும் ஆவணி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமையிலும் யானை, தங்க, சிம்மம், காமதேனு, சிவம்னு வாகனங்கள அம்மன் திருவிதி உலா நடத்தப்படுதுங்க. இங்கு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா காலை 6 மணிக்கு உஷகால பூஜையும், காலை 8 மணிக்கு கால சத்தியம், பிற்பகல் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜையும், மாலை 6 மணிக்கு சாயரட்சியும், இரவு 8 மணிக்கு 2ஆம் கால பூஜையும், 9 மணிக்கு அர்த்தஜாம பூஜையும் நடத்தப்படுது. அதிகாலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவில் நடை திறந்திருக்குங்க. மேலும் திருவிழா காலங்களை மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுடைய அருளால் குழந்தை பேரு பெற்றவங்களோ சுகப்பிரசவமானவங்களோ கருப்பு தொட்டில குழந்தையை படுக்க வைத்து தோலை தாங்கி கோயிலை வலம் வந்து செய்யக்கூடிய பிரார்த்தனை, வெள்ளியிலான கண்மலர் முதலிய உருவங்களை உடல் நோய் நீங்க காணிக்கையாக செலுத்துகிறாங்க. அம்மை வார்த்தவங்க எவ்வித உடல் உபாதைகளோ ஏற்பட்டு இருந்தா இங்கு வந்து வேண்டிய அம்மனுக்காக பார்த்தீங்கன்னா குணமடைந்த பிறகு உப்பு மிளகு காணிக்கையை செலுத்தக்கூடிய பிரார்த்தனையை நடத்துகிறாங்க. ஆண்டுதோறும் மாசி கடைசி ஞாயிறு முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை 28 நாட்களும் உண்ணாநோம்பு இருக்கக்கூடிய அன்னைக்கு உப்பில்லா நீர்மோரும், கரும்பு, பானகம் நீர், இளநீர், குளிரூட்டும் கனி வகைகள் மட்டும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. பச்சை பட்டினி விரத தொடங்கக்கூடிய நாளான மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறு தான் பூச்சொரித்தல் விழாவும் நடத்துகிறாங்க. மேலும் ஸ்ரீரங்க கோயிலில் வைணவ தேவி மட்டும் இருக்க தனது சொந்த சகோதரி உடன் இல்லாமல் உக்கிரமாக இருந்ததால் அரங்கன் அனுமதியோடு அப்போதைய ஜீயர் அத்திருமணியை வடக்கே எடுத்து சென்று அரங்கனின் எல்லையில் நிறுவ சொல்ல அரங்கனுக்கு சொந்தமான கண்ணனூரில் அரண்மனையை நிறுவிருக்காங்க.
வழிப்போக்கர்கள் வணிகர்கள் வணங்கி செல்ல நற்பலங்கள் கிடைக்கவே கண்ணனூர் மாரியம்மன் பெயரிட்டு தற்போது சமயபுர மாரியம்மனாக அருளாட்சி நடத்தப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சமயபுரத்து அம்மனே போற்றின்னு 3 முறை பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்.